நான் இப்போ சிக்கன் கொண்டாடுறதுக்கு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம இப்போ சிக்கனை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. 1க்கு 3 தடவை தான் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவும் சின்ன பீஸாக இல்லாமல் ரொம்பவும் பெரிய பீஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கனுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இதையும் சிக்கன் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகத்தாங்க கருவேப்பிலை நான் சேர்க்குறது, இது ஆப்ஷன் தான். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஃப்ரை ஆகி வந்த விட்டு நமக்கு சாஃப்டாக இருக்குங்க, அதுக்கு தான். இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு இது 1/2 மணி நேரம் இருக்கணுங்க. உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் கூட வச்சுக்கலாங்க. இப்போ நான் இதை 1/2 மணி நேரம் மேக்னேட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் சிக்கன் வறுக்கிறதுக்காக ஏற்கனவே எண்ணெய் சூடாக்கி தான் வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கனை சேர்த்த உடனே திருப்பி கொடுக்க வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சிட்டு நம்ம சிக்கனை திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ சிக்கனை திருப்பி கொடுத்துக்கலாம். மெதுவாக திருப்பி கொடுத்துக்கணுங்க. அப்படின்னா நமக்கு மசாலாலாம் உதிராமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பி கொடுக்கவுமே மசாலா ஒன்றுமே உதிராமல் இருக்குது. இதுக்கு தான் நான் 1/2 மணி நேரம் நான் ஊற வைக்க சொன்னது. இப்போ இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்களேன், நல்லா குக்காகி வந்துருச்சுக்கு. மசாலா ஒன்றுமே உதிராமல். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாக்கியுள்ள சிக்கனையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ இந்த பேன் சூடாகிடுச்சுங்க. இந்த பேனில் சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயை கொஞ்சோண்டு நான் சேர்த்துக்கிறேன். நமக்கு இப்போ இந்த எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இல்லை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நமக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதே நான் அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அந்த வெங்காயத்தையும் நம்ம ஒரு கண்ணாடி பத அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. வதக்கி எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கண்ணாடி பத அளவுக்கு நான் வதக்கி எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்களேன். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். நம்ம ஏற்கனவே மிளகாப்பொடி இதெல்லாம் சேர்த்துருக்கனால பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள். இப்போ கிரேவிக்கு கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நமக்கு தண்ணி ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். நமக்கு ஊற்றின தண்ணி வற்றணும்னு இல்லைங்க, ஒரு கொதி வந்தால் போதும் நமக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் நான் சேர்த்துக்கிறேன். நமக்கு இப்போ இந்த சிக்கனும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணுங்க. அந்தளவுக்கு நீங்கள் இதை கிண்டி கொடுத்து எடுத்துக்கோங்க. பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு பார்த்தாலே அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் அந்த சிக்கனும் அந்த மசாலாவோடு சேர்த்து சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு, உரப்பு எல்லாமே
கொஞ்சம் உப்பு குறைவா இருக்குங்க. அதனால் கொஞ்சம் நான் தூவி கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு உரப்பு எல்லாமே பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. சிம்மிலேயே வச்சு தான் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்களேன், எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சிக்கனும் அந்த மசாலாவெல்லாம் நல்லா குக்காகி வந்துருச்சுங்க. இது ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா ஸ்டைல் ஒரு சிக்கன் கொண்டாட்டம் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தடவை நீங்கள் சிக்கன் எடுக்கும்போது மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்களேன். நெய்ச்சோறு, சூடான சுடு சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் கொண்டாட்டம் ரெசிபி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ப்ளூபர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.